கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாள் 2 நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நாள் 1 எல்லாம் தேவனால் தொடங்குகிறது என்ற தலைப்பின் கீழ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு யாராவது புதிதா இந்த காணொலியை கேட்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நாள் 1 ஆட் பண்றேன். இது 40 நாள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஆவிக்குரிய பயணமாக இருக்கிறது. நாள் 2 அதனுடைய தலைப்பு நீங்கள் ஒரு விபத்து அல்ல. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஐ எம் யுவர் கிரியேட்டர், யூ were in my care even before you were born. இதோட அர்த்தம், அவர் நம்முடைய சிருஷ்டிகர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அது மாத்திரமல்ல, நாம் பிறப்பதற்கு முன்பே அவருடைய சிந்தனையில் நாம் உருவாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதில் நீங்க பாருங்க, உங்களை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் நம்மை உருவாக்கினவர், நமக்கு துணையாக இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க ஒரு விபத்து அல்ல. உங்கள் பிறப்பு ஒரு தவறல்ல. ஒருவேளை உங்கள் பெற்றோர் உங்களை திட்டமிட்டிருக்க மாட்டார்கள், ஆனால் தேவன் உங்களை திட்டமிட்டார். அவர் உங்கள் பிறப்பை கண்டு ஆச்சரியப்படவில்லை, மாறாக தேவன் உங்கள் பிறப்பை எதிர்பார்த்தார். நீங்கள் உங்கள் பெற்றோரால் கருத்தரிப்பதற்கு முன்பே நீங்கள் தேவனுடைய நினைவில் கருத்தரிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை முதலில் நினைத்தார். இந்த நேரத்தில் சுவாசிப்பது விதியோ, வாய்ப்போ, ஆசீர்வாதமோ, தற்செயலோ அல்ல. தேவன் உங்களை உருவாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டதினால் நீங்கள் இப்பொழுது உயிரோடு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, தேவன் அவருடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தேவன் உங்கள் உடலின் ஒவ்வொரு விவரத்தையும் பரிந்துரைத்தார். தேவன் தான் உங்கள் இனம், உங்கள் தோலின் நிறம், உங்கள் முடி மற்றும் உங்கள் எல்லா அம்சங்களையும் தெரிந்தெடுத்தார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இன்னைக்கு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, நான் கருப்பாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன், நான் அழகாக இல்லை அப்படின்னு? இல்லை, நீங்கள் ரொம்ப சௌந்தரியமாக கர்த்தரால் நீங்கள் உருவாக்கப்பட்டீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கில்ட்டி கான்ஷியஸ், அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத தன்மை, எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களிடம் தான் பேசி கொண்டிருக்கிறாரு. யாராவது நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் ரொம்ப கலராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை பிரியமானவர்களே. உங்களை இப்படி உருவாக்க உங்களுடைய கண், காது, உங்களுடைய மூக்கு, உங்களுடைய சரீர அவயங்கள் முழுவதையும் இப்படி அழகாக பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார். அவருடைய இருதயத்தின் எண்ணத்தின் மூலமாக உங்களுடைய உடல் உறுப்புகள் உருவாக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நம்ம இந்த விஷயத்தை என்னைக்கும் மறக்கவே கூடாது. ஒருத்தங்க ஒருவேளை உங்களை காயப்படுத்துறாங்களா, உங்களை ஒதுக்குறாங்களா, நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க யாருடைய பிள்ளைங்க? பிதாவாகிய தேவனின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கும் இயல்பான திறமைகளை அவர் தீர்மானித்தார். தேவன் உங்களை ஒரு காரணத்திற்காக உருவாக்கியதால் நீங்கள் எப்பொழுது பிறக்க வேண்டும், எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்தார். அவர் உங்கள் வாழ்க்கையின் நாட்களை முன்கூடியே திட்டமிட்டு உங்கள் பிறப்பு மற்றும் இறப்பிற்கான சரியான நேரத்தையும் தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதெல்லாம் கர்த்தரால் தான் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டதென்று? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நான் பிறப்பதற்கு முன்பே நீங்கள் என்னை பார்த்தீர்கள். நான் சுவாசிக்க தொடங்குவதற்கு முன்பே என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அட்டவணைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நீங்கள் எங்கு பிறக்க வேண்டும், எங்கு வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முன்பே திட்டமிட்டு வைத்து விட்டார். உங்கள் இனமும் தேசமும் தற்செயலானது அல்ல. தேவன் எந்த விவரத்தையும் வாய்ப்பாக விடவில்லை, மாறாக அனைத்தையும் அவர் நோக்கத்திற்காக திட்டமிட்டார். வேதம் சொல்லுகிறது, ஒரே மனிதனிலிருந்து அவர் ஒவ்வொரு தேசத்தையும் உருவாக்கினார், மேலும் அவர்களுக்கான காலங்களையும் அவர்கள் வாழ வேண்டிய இடங்களையும் தீர்மானித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலானது அல்ல. இவை அனைத்தும் ஒரு நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது. நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சித்தம் செய்வதற்கே நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். அது மாத்திரமல்ல, தேவன் உங்கள் பிறப்பை முடிவு செய்தார். உங்கள் பெற்றோர் யார் என்பதை பொருட்படுத்தாமல் உங்களை படைப்பதில் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய பெற்றோர் யார் என்பது முக்கியத்துவம் கொடுக்கதை விட அவர் உங்களை உருவாக்க வைத்திருந்த DNA அவர்களிடம் இருந்தது. அதனால் மாத்திரமே உங்கள் பெற்றோர் மூலியமாக நீங்கள் கருத்தரிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பிறந்தீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார்.
பல குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அவர்கள் பெற்றோர்கள் திட்டமிடவில்லை. ஆனால் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை முன்பே திட்டமிட்டபடியினால் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். தேவன் எதையும் தற்செயலாக செய்வதில்லை. அவர் உருவாக்கின அனைத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு விலங்கும் தேவனால் திட்டமிடப்பட்டது. மேலும் ஒவ்வொரு நபரும் வடிவமைக்கப்பட்டுள்ளனர். தேவன் உங்களை உருவாக்க காரணம் அவர் உங்கள் மேல் வைத்த அன்புதான். பிரியமானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த அன்புதான். உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பே தேவன் உங்களை அவருடைய சிந்தனையில் வைத்திருந்தார். அவர் உலகை உண்டாக்குறதற்கு காரணமே நீங்கள் அதில் வாழ வேண்டும் என்பதுதான். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பின் மையமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவருடைய எல்லா படைப்புகளை பார்க்கலும் மிகவும் மதிப்பு மிக்கவர்களாய் இருக்கிறோம். வேதம் கூறுகிறது, தேவன் சத்தியத்தின் வார்த்தையின் மூலம் நமக்கு உயிர் கொடுக்க முடிவு செய்தார். அதனால் அவர் செய்த எல்லாவற்றிலையும் அவர் நம்மை முக்கியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். இவ்வளவாக தேவன் நம்மை நேசித்தார். வேதம் கூறுகிறது, தேவன் பூமியை உருவாக்கினார். அவர் அதை வெறுமையாக இருக்க உருவாக்கவில்லை. அதை உருவாக்கின நோக்கமே அதில் நாம் ஒவ்வொருவரும் வசிக்க வேண்டும், வாசம் செய்ய வேண்டும் என்றுதான். அதை உருவாக்கின நோக்கமே அதில் நாம் வாசம் செய்ய வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் இதை ஏன் செய்தார் தெரியுமா? நமக்காக ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கான அனைத்து சிரமங்களையும் அவர் ஏன் பட்டார் தெரியுமா? ஏனென்றால் அவர் அன்பின் தேவன். இத்தகையான அன்பு புரிந்து கொள்வது கடினம். தேவன் நீங்கள் அவர் மேல் அன்பாய் இருப்பதற்காகவே உங்களை உருவாக்கினார். தேவன் உங்களை நேசிக்கிறார். இது உங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டிய உண்மை. பிரியமானவர்களே, யாரெல்லாம் என்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்க, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், கர்த்தர் உங்களிடம் பேச விரும்புகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காகவே இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உலகம் உங்களை நிந்திக்கலாம், மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடாதவர். ஒரு நாளும் உங்களை புறம்பே தள்ளுவதே இல்லை. அவர் மனம் வார மனுஷனும் இல்லை. ஹல்லேலூயா. வேதம் இப்படி சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பிற்கு ஒரு ரூபம் இருக்கும் அப்படின்னா அது நம்முடைய தேவன் தான். அவர் அன்பின் ரூபமாக இருக்கிறார். அன்பு என்றால் தேவன். அன்பு தேவனின் குணத்தில் சாராம்சமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பரிபூர்ணமான அன்பு திருத்துவத்தின் ஐக்கியம். தேவன் நம் மீது கொண்ட அன்பினால இந்த உலகத்தை உண்டாக்கினார். அவர் நம்மிடம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே நம்மை உருவாக்கினார். ஹல்லேலூயா. தேவன் சொல்கிறார், நீ பிறந்ததிலிருந்து உன்னை நான் சுமந்தேன், உன் பிறப்பிலிருந்து நான் உன்னை கவனித்துக் கொண்டேன். நீ வயதானாலும் நான் அப்படியே உன்னை நேசிப்பேன். உன் தலைமுடி நரைத்தாலும் நான் உன்னை கவனித்துக் கொள்வேன். நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை பார்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்காக ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க தூங்க போகும்போது நீங்க அதுக்காக நன்றி சொல்லுங்க. நம்மை உருவாக்கி நம்ம இந்த காணொலியை கேட்க வைக்கிறதற்காக, நம்முடைய சுவாசத்திற்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக நன்றியுடையவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஒரு நாளும் நம்ம இதை நினைக்காமல் நம்ம துணிகரமான எந்த பாவங்களோ எந்த செயல்களோ நாம் செய்யாதவாறு நம்முடைய ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றியுடையவர்களாய் நம்ம இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? நமக்கு நம்மை பார்த்து கொள்வேன்னு சொல்றாரு. அப்போ இனி யாரெல்லாம் நம்மளை ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்காக இருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார் அப்படின்னு. நீங்க அவருடைய அன்பு ருசி பார்த்துருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த காணொலியை ஏதோ தற்செயலாக கேட்டோன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். உங்க சுவாசத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, நீங்க இந்த உலகத்துல உருவாக்கப்பட்டதற்காக கர்த்தராகிய தேவனுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அனுதினமும் நீங்க இதை நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் புதிதாக உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கை ஏதோ தற்செயலாக உருவாக்கப்பட்டதில்லை. நீங்களும் ஒரு விபத்து அல்ல. பிரியமானவர்களே, தேவன் இல்லை என்றால் நாம் அனைவரும் விபத்துக்கள் தான். ஏனென்றால் வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் அல்லது அர்த்தமும் அல்லது முக்கியத்துவமும் இருக்காது. சரி தவறு எதுவும் இருக்காது. பூமியில் உங்கள் குறுகிய ஆண்டுகளுக்கு அப்பால் எந்த நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. கரெக்டு தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை தேவன் நம்ம உருவாக்கலை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நமக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். இதை நீங்க என்னைக்கும் மறந்துடாம நீங்க இதை நினைத்து பாருங்க. இந்த நாள் முழுவதும் இதை தியானிங்க. சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க இன்னைக்கு முழுவதும் நினைக்க வேண்டும். நினைத்து உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் கர்த்தராகிய தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய முயற்சினால் மாத்திரமே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்க யார்கிட்டயும் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க கர்த்தர்கிட்ட கேட்டு நீங்க தான் தெரிஞ்சுக்க முடியும். சொப்பனத்தின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம், தரிசனத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம், வேதத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம்.
பிற காரியங்கள் மூலியமாக கர்த்தர் உங்களிடம் நிச்சயமாக பேசுவார். அவர் சித்தத்தின்படி செய்ய மாத்திரமே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் அன்பின் நிமித்தமாக உங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுடைய கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீங்க இன்னைக்கு இதை நம்புங்க. உங்களை உருவாக்குனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுடைய கலர், உங்களுடைய உடல் அமைப்பு, ஒருவேளை நீங்க ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஆனா தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை இருக்கிற வண்ணமாகவே நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் உங்கள் சிருஷ்டிகர். அவர் உங்களை உருவாக்கினார், உங்களை படைத்தார். பிரியமானவர்களே, ஒரு நோக்கத்திற்காக நம் ஒவ்வொருவரையும் உண்டாக்கின தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. நாம் நம் தேவனை நம் வாழ்வின் முக்கியத்துவமாக வைக்கும் பொழுது அந்த அர்த்தத்தை, நோக்கத்தை கண்டுபிடிப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அதற்கு நாம் புதிதாய் பிறந்த மறுரூபமான நிலைமைக்கு நாம் மாற வேண்டும். நம்மை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறதின் மூலம் நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இறுதியாக 2ஆம் நாள் என் நோக்கத்தை பற்றி சிந்திக்கிறோம் என்ற தலைப்பின் கீழ் நம்ம 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, நான் ஒரு விபத்து அல்ல. இதை நீங்க ஒரு பாயிண்டா எடுத்துட்டு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு. 2வது, நினைவில் கொள்ள வேண்டிய வசனம், ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இதை நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் யோசித்து சிந்திச்சு நீங்கள் ஒரு பேப்பரில் முடிஞ்சால் எழுதி வச்சு நீங்கள் இதை தியானிச்சு பாருங்கள். கடைசியாக சிந்திக்க வேண்டிய கேள்வி, தேவன் என்னை தனித்துவமாக படைத்தார் என்பது எனக்கு தெரியும். எனது ஆளுமை, பின்னணி மற்றும் உடல் தோற்றத்தின் எந்த பகுதிகளை ஏற்க நான் சிரமப்படுகிறேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு, உங்களுடைய சரீரத்துல நீங்க படைக்கப்பட்டதுல ஏதாவது ஒண்ணு என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எதெல்லாம் யோசிச்சீங்களோ அதெல்லாம் நீங்க கர்த்தருடைய பாதத்துல போயிட்டு நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாவுங்க. உங்களை அழகான ரூபத்துல படைச்சிருக்காரு. நீங்க கருப்பா இருந்தாலும் அழகுதான், வெள்ளையா இருந்தாலும் அழகுதான். ஏன்னா கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவருடைய சாயலின்படி நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2வது நாள் அப்பா எல்லாவற்றையும் குறித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீங்க. நாங்கள் ஒரு விபத்து அல்ல தகப்பனே. அப்பா, எங்கள் பெற்றோர்கள் எங்களை உருவாக்கவில்லை. என் தேவநீர் எங்களை உருவாக்கினீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஆண்டவரே எங்களை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய எல்லா குற்ற உணர்வுகளிலும் இருந்து எங்களை விடுவித்தீர் தகப்பனே. அப்பா, தேவையில்லாத எண்ணங்களினால் அப்பா சிக்குண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அப்பா யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னா, அவங்களுடைய சரீர அமைப்பை குறித்து அவங்க ஒரு நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாங்கன்னா, கர்த்தர் தாமே அப்பா அவர்களுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்களை விடுதலையாக்கினீர். அதற்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தியத்தை அறிய தேவன் கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, எஞ்சி இருக்கிற 38 நாட்களும் அப்பா ஆண்டவரே வாழ்க்கை நோக்கம் என்கிற தலைப்பின் கீழ் நாங்க தியானிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இணைந்து அப்பா இந்த 38 நாட்களையும் அப்பா நாங்கள் பூர்த்தி செய்ய கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தடைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் தகர்த்தெறியுங்க. ஆண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின எல்லா சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களை படைத்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.